சப்போர்ட் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். முதல் பருவத்துல நேற்று நம்ம வீடியோ போட்டோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. அது நமக்கு சாதாரணம் நினைக்கக்கூடிய நிறைய கேள்விகள் அதுல நமக்கு டஃப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது எல்லாமே ஒரு தடவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் சில இருக்கு. அதே போல இந்த டேர்ம்ல செகண்ட் டேர்ம்லயும் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலையும் நிறைய கேள்விகள் டிஎன்பிசியில் காமனாக கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் டெட் எக்ஸாமில் டிஆர்பி பிஜிடிஆர்பி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில கேள்விகள் தான் வந்து 2ஆம் பருவத்தில் இருக்கு. அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல் இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல். இப்பாடல் வரியின் ஆசிரியர் அளவள்ளியப்பா. அடுத்து, நாடி என்பதன் பொருள். நாடி என்பதன் பொருள் விரும்பி. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை ஆன்சர் சொல்லி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை நிறுத்திட்டு அந்த கேள்வி படிச்சு ஆன்சர் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க, சரிங்களா? ஊரும் பொருள் தருக. ஊரும் என்பதன் பொருள் தருக. ஊரும் அப்படின்னா மெதுவாக நகரும். பயில்வோம் பொருள் தருக. பயில்வோம் அப்படின்னா கற்போம். நமக்கு நல்லா தெரியும் அரசர் அப்படின்னா மன்னர். அடுத்து, வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். ஓய்ந்து என்ற சொல்லின் பொருள் தருக. ஓய்ந்து என்ற சொல்லின் பொருள் சோர்ந்து. நெஞ்சு என்ற சொல்லின் பொருள். நெஞ்சு அப்படின்னா உள்ளம். அடுத்து, வைரமுடைய என்பதன் பொருள். வைரமுடைய அப்படின்னா உறுதியுடைய. முறைமை என்பதன் பொருள் அறிக. முறைமை அப்படின்னா வழிமுறை. தொல்லை என்ற சொல்லின் பொருள் தருக. தொல்லை என்ற சொல்லின் பொருள் துன்பம். அடுத்து, பகல் இரவு அமைதி சத்தம். இந்த ரெண்டுமே சரியா இருக்கா இல்ல தவறா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமைதிக்கு ஆப்போசிட் சத்தம் தான். பகல்னா இரவு. ரெண்டுமே சரிதான். அடுத்து, வண்ண கிளியே முத்தம் தா வாச கொழுந்தே முத்தம் தா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வண்ண கிளியே முத்தம் தா வாச கொழுந்தே முத்தம் தா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் கவிமணி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் வந்து சின்ன ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய பாடலுடைய வரிகள் தான். இதெல்லாம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஔவையார். திரவியம் பொருள் தருக. திரவியம் என்பதன் பொருள் தருக. திரவியம்னா என்ன? செல்வம். கருமம் பொருள் தருக. கருமம் என்ற சொல்லின் பொருள் தருக. கருமம் அப்படின்னா செயல். சுற்றம் என்ற சொல்லின் பொருள். சுற்றம் அப்படின்னா நமக்கு தெரியும் உறவினர். அப்ப மக்கள்னா என்ன? மக்கள்னா பிள்ளைகள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இப்பாடல் வரியின் ஆசிரியர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு நமக்கு நல்லா தெரிஞ்சதான். யாரு? ஔவையார். கொன்றை வேந்தன் ஆசிரியர் பெயர். கொன்றை வேந்தன் என்ற அந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஔவையார். தேனே பாலே முத்தம் தா தெவிட்டா கனியே முத்தம் தா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் பெயர். தேனே பாலே முத்தம் தா தெவிட்டா கனியே முத்தம் தா. இப்பாடல் வரியின் ஆசிரியர் கவிமணி. பொல்லாங்கு என்பதன் பொருள் தருக. பொல்லாங்கு என்பதன் பொருள் தீமை. உணவு கூட்டல் இன்றி சேர்த்து எழுதுக. உணவு கூட்டல் இன்றி உணவின்றி. ஒப்புரவு எனும் சொல்லின் பொருள். ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் நற்செயல். போலி எத்தனை வகைப்படும்? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். ஏரி என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஏரி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இறங்கி. இது டேஸ் சட்டை. இது
கபிலனின் சட்டை. இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. இதெல்லாம் நமக்கு அடிக்கடி நம்ம வந்து பார்த்திருக்கக்கூடிய கேள்வி பதில் தான். தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தேசிய காப்பியம் பெரிய புராணம். சிலவு என்பதன் தகுதி வழக்கு. சிலவுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், செலவுன்னு சொல்லுவோம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 திருமந்திரம். குறில் எழுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? நமக்கு நெடில்னா குறில்னா எதுன்னு தெரியும். ஓனாலும் நெடில் தான், டோவும் நெடில் தான், நாவும் நெடில் தான். வா மட்டும்தான் குறில். பெருங்கதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர். பெருங்கதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கொங்குவேல் மாக்கதை. தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மாணவன் போயிட்டாரு, அதனாலதான் அவங்கள கூப்பிட்டாங்க. அப்ப ஜியு போப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிட்டாரு, அதனாலதான் அந்த தமிழ் மாணவனை கூப்பிடுறாங்க. அப்ப ஜியு போப். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யார்? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். கவி என்று அழைக்கப்படுபவர் கவி என்று அழைக்கப்படுபவர் காளமேகம். நன்னூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். நன்னூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் சிற்றதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் நாவல். தமிழில் தோன்றிய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், இது நமக்கு நல்லா தெரிஞ்சதான், சுரதா. இப்ப இந்த கேள்விகள்ல கடைசியா பார்த்த ஒரு 5-6 கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து தமிழ் மாணவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு ஜியு போப்பா இல்ல வீரமா முனிவரா அப்படிங்கிற ஒரு டவுட் எப்பவுமே வரும். அப்ப ஜியு போப்பு போயிட்டாரு, அவரை தான் தமிழ் மாணவன் கூப்பிடுறாரு. ஏன்னா தமிழ் மாணவனை ஜியு போப் தான் கூப்பிடுறாரு, போனவன கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே அது மறக்காது. இப்போ இந்த வீடியோல இருக்கக்கூடிய கேள்விகளை ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க. எழுத டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் காதுலயாவது பஸ்ல போகும்போது வரும்போது எக்ஸெட் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப கேளுங்க, படிக்க டைம் இல்லாதவங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவா இருக்கும். நானும் இன்னும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ.